இங்க ஒரு கணக்கு வாத்தியாரு அவன் கிளாஸ்ல இருக்க 9வது படிக்கிற பொண்ண லவ் பண்ணி ஏமாத்தி தப்பா நடந்துக்கிறான். அந்த பொண்ணு வந்து எனக்கு 1 மாசமா பீரியட்ஸ் இல்லைன்னு சொல்லவும் என்ன பண்றதுன்ற குழப்பத்துல கண்ணுல படுற பொண்ணுங்களை போட்டு அடிக்கிறான். சோ இந்த மேட்ரு பிரின்சிபலுக்கு தெரிய வரும். கணக்கு வாத்தியார 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த லீவை யூஸ் பண்ணி இந்த பொண்ணை டவுன்ல இருக்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு கூட்டிட்டு போறான். அங்க பார்த்தா இந்த பொண்ணோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் டாக்டரா இருக்காங்க. அவங்கள செக்அப்ல முடிச்சிட்டு நீ பிரெக்னண்டாலாம் இல்லம்மா, நீ எதுக்கு பயப்படாத, நான் இந்த விஷயத்த உங்க அப்பாட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவளுக்கு எது சரி எது தப்புன்னு புரிய வச்சு ஆறுதல் சொல்றாங்க. இந்த ஆளு நம்ம கிட்ட சொகத்துக்காக தான் பழகுறாங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவாய்ட் பண்றா. ஒரு கட்டத்துல அந்த ஆளோட ஒய்ஃப் டே போயிட்டு உங்க புருஷன் லவ்ன்ற பேர்ல என்னை ஏமாத்திட்டான்னு உண்மையை சொல்லி மாட்டி விட்டுறா. வீட்டுக்கு கணக்கு வாத்தியார் வந்ததும் அவ ஒய்ஃப் நிக்க வச்சு நாக்கப்படுங்க மாதிரி கேக்குறாங்க. இந்த விஷயத்த ஹீரோயின் தான் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணை தனியா வர வச்சு செம்மடி அடிச்சிடறான். இதை பார்த்து இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை சும்மா விடக்கூடாது சொல்லிட்டு வாத்தியாரோட வீட்டுக்கு போய் வீட்டை அடிச்சு நொறுக்கிடுறானுங்க. அந்த ஆளுக்குமே பொடி பயிலுக்கு தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கானுங்கன்னு தெரிஞ்சிருது. சோ இந்த ஆளு ஸ்கூலுக்கு போய் ஒரு பையனை போட்டு செம்மையா அடிக்கிறான். டக்குன்னு இன்னொரு பையன் வந்து அந்த ஆளு தலையிலே கல்ல போட்டு கொன்னுறான். ஆக்சுவலா இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயினோட அப்பா தான். அவன் மேல சரியா பாசமே காட்டியிருக்க மாட்டாரு. சோ இதனால தான் அவ தப்பான வழியில போயிருப்பா.